முசிறிப்புத்தனை அளவுக்கு அதிகமாக ஆட்களை விட்டு தாக்கினார், அழித்து உயிருக்கு பன்றாடக்கூடிய அளவில் கொண்டு போய் விட்டார். கடைசியில் அதில் இறந்து போயிட்டார். அதில் தான் எம்ஜி ராமச்சந்திரன் வெளியே வந்து கப்பல், இந்த நிலக்கரி, வீராணம் திட்டம், பைப்பு சமாச்சாரம், மணல், இதில் எல்லாமே அவங்க எல்லாமே திமுக தலைமையில் கருணாநிதி தலைமையில் ஆன பிறகு தான் இந்த வழக்கெல்லாம் வந்து பிரச்சனையெல்லாம் வந்து மதியழகன், சத்தியவாணிமுத்து, நெடுஞ்செழியன், நாஞ்சில் மனோகரன், சாதிக் பாஷா, இது போன்ற பல தமிழ் விற்பனர்கள் பேசுவதை நாங்கள் அண்ணாதுரை, கருணாநிதி, பெரியார் இவங்கெல்லாம் பேசுவாங்க. 100 அடி சாலையில் அப்போது பஸ்ஸு ஓடாது. நாங்கள் வந்து வாழ்க திராவிடம், வாழ்கவே, வாழ்க வாழ்க திராவிட நாடெல்லாம் பாடிக்கொண்டு அங்கே போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வெற்றி பெற்ற பிறகு அண்ணாதுரை வந்தார். அண்ணாதுரை பதவிக்கு வந்தபோது அது பல காரணத்தை முன்னிட்டு காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். அப்பொழுது பேசப்பட்டவர்கள் நெடுஞ்செழியன் தான் 2ஆம் நிலை என்று சொல்லப்பட்டார். கருணாநிதி எனக்கு ஞாபகம் தெரிந்த 7ஆம் நிலையில் தான் இருந்தார். 2ஆம் நிலை தலைவர் நெடுஞ்செழியன். வீராணம் திட்டமெல்லாம் நாம் பண்ணும்போது கல்லூரியில் நாங்கள் அதை பற்றி விரிவாக அலசி ஆராய்ந்து தவறான வழியில் திமுக கழகம் போகிறது, நம்ம அது இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நாங்கள் ஒதுங்கி வந்தோம். எம்ஜி ராமச்சந்திரன் உதவி இல்லாமல் கருணாநிதி பதவியை மீடியா மேட்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரசியல் பார்வை நிகழ்ச்சியில் பழம்பெரும் திமுக உறுப்பினர், சிறு வயதிலேயே அவர் கோஷமிட்டது, அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக அவர் களத்தில் நின்றது, கொடி பிடித்தது எல்லாம் அவர் அந்த திமுக உறுப்பினராக இருந்தது. அந்த கருணாநிதி அப்படிங்கிற ஒருவர் வருகைக்கு பின்பு அந்த இயக்கத்திலிருந்து வெறுப்படைந்து அவர் வெளியில் வந்தது, இதெல்லாம் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிற ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள நாம் இன்னைக்கு சந்திக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்கள் திமுக உறுப்பினர்னு நீங்கள் ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க, அதை விட்டு வெளியே வந்ததாகவும் சொன்னீங்க. எந்த வயசில் நீங்கள் திமுகவில் இருந்தீங்க, எதுக்காக வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது எனது வயது 13, 14 இருக்கும்போது நான் திமுகவில் ஆதரவாக செயல்பட்டேன். அது என்னை உறுப்பினராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் தான் சொல்லி கொண்டிருந்தோம். அப்பொழுது 6ஆம் வகுப்பிலிருந்து 7ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரும்பொழுது தான் அந்த திமுக மெதுவாக பதவிக்கு வரக்கூடிய சூழல் இருந்தது. அங்கு பெரிய தலைவர்களெல்லாம் பெரிய அளவில் நாவன்மை கொண்டு பேசியவர்கள் மதியழகன், சத்தியவாணிமுத்து, நெடுஞ்செழியன், நாஞ்சில் மனோகரன், சாதிக் பாஷா, இது போன்ற பல தமிழ் விற்பனர்கள் பேசுவதை நாங்கள் அண்ணாதுரை, கருணாநிதி, பெரியார் இவங்கெல்லாம் பேசுவாங்க. 100 அடி சாலையில் அப்போது பஸ்ஸு ஓடாது, பூரா காலி இடம். அங்கே போய் அவங்களுக்கு பெஞ்ச் எடுத்து போடுறது, கொடி பிடிக்கிறது, டீ கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளை சிறு அளவில் கோயம்புத்தூர் 100 அடி ரோட்டில் இந்த வேலையெல்லாம் இருந்தபோது நாங்கள் வந்து வாழ்க திராவிடம், வாழ்கவே, வாழ்க வாழ்க திராவிட நாடெல்லாம் பாடிக்கொண்டு அங்கே போய் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்பொழுதெல்லாம் இந்த நேர கட்டுப்பாடு கிடையாது. கூட்டம் என்பது 6 மணி 7 மணிக்கு சொல்லுவார்கள், 7, 8 ஆகாது. 9 மணிக்கு மேல் தான் கூட்டம் ஆரம்பிக்கும். 11 மணி, 12 மணி, 2 மணி கூட ஆகும். அவர்களெல்லாம் உட்காந்து நாங்கள் பேசி பார்த்துருக்கோம். அப்போது மெதுவாக திமுக வளர்ந்தது, நாங்களும் வளர்ந்தோம். அப்போது திமுகவில் இப்போது எந்த கட்சியில் இல்லாத அளவுக்கு பெரிய அளவு கூட்டம் இருந்தது. தமிழ் பேசக்கூடிய தலைவர்கள் 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 50-60 பேர் இருந்தாங்க. யாரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அதனுடைய முத்திரையை பதித்த பேச்சாளர்கள். இப்போ ஒரு சிறு உதாரணம் சொல்லுகிறேன். உதாரணமாக நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கொண்டால் தலைவர் சீமான் எப்படி பேசுகிறாரோ அநேகமாக அதே குரலில் அதே வடிவில் பேசக்கூடிய தலைவர்கள் தான் அங்கே இங்கே இருக்கிறார்கள். ஆனால் திமுக கழகத்தில் அண்ணாதுரையை போல மற்ற எந்த தலைவரும் பேச மாட்டார்கள். கருணாநிதி போல எந்த தலைவரும் பேச மாட்டார்கள். நெடுஞ்செழியன் போல பேசுறதுக்கு திமுக கழகத்தில் ஆளே கிடையாது. மதியழகன், ஒவ்வொருத்தரும் தனக்கென்று தனி முறையில் பேசுவார்கள். அப்படிப்பட்ட கட்சி அது இருந்தது. அப்போது நாங்கள் எல்லாம் இருந்தோம், அதில் எல்லாம் வேலை பண்ணோம்.
ஒரு பல காரணத்தினால் அவர் கூட்டணி அமைத்து பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பெரிய 17 கட்சி கூட்டணி சுதந்திர கட்சி ராஜாஜி தலைமையில் அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் கூட்டணி வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்ற பிறகு அண்ணாதுரை வந்தார். அண்ணாதுரை பதவிக்கு வந்தபோது அது பல காரணத்தை முன்னிட்டு காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். விருதுநகர் சீனிவாசன் எதிர்த்து போட்டியிட்டார். சீனிவாசன் மாணவர் தலைவர், அவர் வெற்றி பெற்றார் சிறு வயதில். அப்போது பெரிய ஒரு தாக்கம் இருந்தது. இருந்தாலும் கருணாநிதி எல்லாம் வரவில்லை. அப்பொழுது அண்ணாதுரையுடைய தலைமையில் எல்லாமே நடந்தது. ஆரம்பத்தில் திமுக கழகத்தின் செயல்பாடு மிக பிரமாதமாக இருந்தது. இந்த திராவிட நாடு கொள்கை அப்படிலாம் வச்சிருந்தாங்க. அது அதுக்கு முன்னாலேயே பல பாராளுமன்ற திட்டத்தில் அந்த அடைந்தால் திராவிட நாடு என்ற கொள்கையை அண்ணாதுரை விலக்கி கொண்டார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று சொல்லி வந்தார். அப்போது பல விஷயங்களுக்காக அந்த தனி நாடு என்ற கோரிக்கை தவிர்த்து இப்படி கூட்டாட்சி சுயாட்சி தத்துவத்தில் வந்து மக்களிடம் இது வாக்கு வாங்கியதுக்கு பின்பு இந்த இதை அறிவிக்கிறார். அதுக்கு முன்னாலேயே, தேர்தலுக்கு முன்னாலேயே இவங்க அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்துட்டாங்க. அது வந்த பிறகு அப்புறம் எழுந்தாங்க. அப்புறம் பல காரணத்தினால் உடல்நிலை கெட்டு போக அந்த கருணாநிதி பீரியடில் குறைந்த அளவு தான் அமைச்சர்கள் இருந்தார்கள். பெரிய அளவில் சத்தியவாணிமுத்து, மதியழகன் உணவு மந்திரி, நம்ம நெடுஞ்செழியன் நிதி மந்திரி, இந்த மாதிரி பல விதத்தில் முக்கியமாக இருந்தார்கள். அப்பொழுது பேசப்பட்டவர்கள் நெடுஞ்செழியன் தான் 2ஆம் நிலை என்று சொல்லப்பட்டார். கருணாநிதி எனக்கு ஞாபகம் தெரிந்த 7ஆம் நிலையில் தான் இருந்தார். 2ஆம் நிலை தலைவர் நெடுஞ்செழியன். அப்புறம் அவங்களுடைய ஆட்சி மாற மாற, காட்சிகள் மாற மாற அண்ணாதுரையின் உடல்நிலை குறைய அவர் இறக்கும் தருவாயில் கருணாநிதி நெடுஞ்செழியனை ஓரந்தள்ளி அவர் பதவியை பிடிக்க வந்து அதற்கு உதவியவர் எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜி ராமச்சந்திரனுடைய உதவி இல்லாமல் கருணாநிதி அதிகாரத்தையும் பதவியும் பிடித்திருக்கவே முடியாது. அதன் பிறகு பல கதைகள் ஊழலில் ஏற்க அந்த சமயத்தில் தான் நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி வீராணம் திட்டமெல்லாம் நான் பண்ணும்போது கல்லூரியில் நாங்கள் அதை பற்றி விரிவாக அலசி ஆராய்ந்து தவறான வழியில் திமுக கழகம் போகிறது, நம்ம அது இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நாங்கள் ஒதுங்கி வந்துட்டோம். இல்லைங்கய்யா, இப்போ நீங்கள் திமுகவை விட்டு வெளிவரதுக்கான காரணம் என்ன? அவர் தவறான வழியில் போகிறார்கள். என்ன தவறான வழியில் போனாங்க? ஆர்கனைஸ்டு கரப்ஷன். தனித்தனியாக 100 ரூபாய் 500 ரூபாய் வாங்குறது இல்லாமல் அதை வந்து ஒரு அந்த லஞ்சத்தையே கார்ப்பரேட் வகையில் அரசாங்கமே வாங்குகிற அளவுக்கு கட்சிக்கு பணம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணி, அதையும் அநேகமான கட்சி தொண்டர்கள் என்ன சொன்னாங்களா, இது வந்து கட்சிக்கு வருமானம் வேணும், இதுவரை கட்சி இல்லை, கட்சி வருமானத்துக்காக இதை பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு சப்பை கட்டுக்கிட்டு ஆதரவு கொடுத்தார். ஆனால் எங்களை போன்றவர்கள் அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த துறையில்? கப்பல் துறையிலையா? கப்பல், இந்த நிலக்கரி, அப்புறம் வந்து கப்பல் போக்குவரத்து மாதிரி, அப்புறம் அந்த வீராணம் திட்டம், பைப்பு சமாச்சாரம், மணல், இதில் எல்லாமே அவங்க எல்லாமே திமுக தலைமையில் கருணாநிதி தலைமையில் ஆன பிறகு தான் இந்த வழக்கெல்லாம் வந்து பிரச்சனையெல்லாம் வந்தது. இதை ஏற்று தான் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் வெளியே. எம்ஜி ராமச்சந்திரனும் பேருக்குத்தான் ஊழல் பற்றி வெளியே வந்தாரே தவிர கட்சியின் கணக்கு சரியாக காட்டவில்லை என்று அவர் குற்றம் சுமத்தினார். அவருக்கு தேவையான, குறிப்பாக முசிறிப்புத்தன் ஒரு திமுக கழக தலைவர் இருந்தார். அவர் கால் கூட சரியாக வராது. அவரும் எம்ஜிஆரும் நெருக்கமானவர். கூட்டத்தில் இருக்கும்போது அந்த முசிறிப்புத்தனை அளவுக்கு அதிகமாக ஆட்களை விட்டு தாக்கினார். அடித்து உயிருக்கு பன்றாடக்கூடிய அளவில் கொண்டு போய் விட்டார். கடைசியில் அதில் இறந்து போயிட்டார். அதில் தான் எம்ஜி ராமச்சந்திரன் வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பித்து அதிமுகன்னு ஆரம்பித்தார். அப்போ அவர் ஊழலுக்கு எதிர்த்து வரலையா? ஊழல் எதிர்த்தாக சொல்லுகிறார். ஆனால் உடனடி காரணம் அவருடைய தோழர்களையும் அவருடைய நெருக்கமானவர்களையும் ஓரங்கட்டவும் ஒழிக்கவும் கருணாநிதி முயன்றார். கட்சியிலிருந்து உலகத்திலிருந்து பல விதத்தில் அவர்கள் தாக்கப்பட்டார்கள். அப்போ திமுகவை தன் வசப்படுத்தணும் அப்படின்னு கருணாநிதி மிக முனைப்போட செயல்பட்டார். ஆமா, மிக முயற்சி எடுத்துட்டார். முயற்சி எடுத்து எம்ஜிஆரையும் அவரோட சேர்த்தி கொண்டார். திமுக கழகம் அதிகமான ஆதரவும் மக்கள் ஓட்டும் பெற்றது அண்ணாதுரைக்கு பிறகுதான். தனி ஒரு கட்சியாக கருணாநிதி திமுக கழகம் வெற்றி பெறக்கு காரணம் கருணாநிதி,
அதுக்கு உதவியாக இருந்தது எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜி ராமச்சந்திரன் உதவி இல்லாமல் கருணாநிதி பதவியை வலுவாக பிடித்திருக்க முடியாது, குடும்பத்தை சரியாக நிலைநாட்டியிருக்க முடியாது. முதலில் குடும்பத்தை நிலைநாட்டுவதை எம்ஜி ராமச்சந்திரன் புரிந்து கொள்ளவில்லை, சற்று தாமதமாக புரிந்து கொண்டார். அதனால் வெளியே வந்து பண்ணார். அந்த காலத்தில் இருந்த திமுகவுக்கும் இப்போ ஸ்டாலின், இந்த மு.க. ஸ்டாலின் அவர் தலைமை ஏற்ற பின்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை ஏற்ற பிறகு இந்த திமுகவுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்க ஐயா? வேறுபாடு மன்னராட்சி, குறுநில மன்னராட்சி, இதுதான் இப்போது உள்ள திமுக. அன்று திமுகவில் பலவிதமான தலைவர்கள் ஒன்றுக்கொன்று இருந்தார்கள். மாவட்டத்திற்கான தலைவர் அதனுடைய அமைப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தார்கள். அவருடைய மகனே மறுபடியும் மாவட்ட தலைவராக வரக்கூடிய சூழல் அன்று இல்லை. இன்று உள்ள திமுகவில் சேலம் மாவட்டத்தில் வீரபாண்டி ஆறுமுகம் மாவட்ட தலைவராக இருந்தால் அவருடைய மகன் மகள் வகையராக்கள் மட்டும்தான் இன்று மீண்டும் மாவட்ட தலைவராக இருப்பார்கள். வேலூர் மாவட்டத்தில் துரைமுருகன் மாவட்ட தலைவராக இருந்தால் அவருடைய மகன் மகள் வகையராக தான் இன்று மாவட்ட தலைவராக. விழுப்புரம் ஐ பெரியசாமி, திருச்சி, நேரு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவர்களுடைய வாரிசுகள் மட்டும். இதை என்ன செய்தை நியாயப்படுத்தி தலைமை பொறுப்பிலும் கருணாநிதியுடைய வாரிசுகள் மட்டுமே தலைமை பொறுப்பில் வருவதற்கான சூழலை ஏற்படுத்தி அவருடைய மகன், அவருடைய மகள், தயாநிதி மாறனுடைய மாமாக்கள், இது போன்றவர்கள் மட்டுமே அங்கே வந்து வளர்ச்சி பெற்று தலைமை பொறுப்பில் தலைமை முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சிறு சிறு துண்டுகளாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ளவர்களுக்கு அவங்களுடைய தேவையை கொடுத்தவர்கள். மாவட்டத்தில் உள்ள செயலாளர்கள்லாம் குறுநில மன்னர்கள் போல அப்பப்போ கப்பம் கட்டி விடுவார்கள். மத்தியில் இவர்கள் மகாராஜா போட்டு மகாராணி போல வேலை உட்கார்ந்து மத்திய தலைமையை கைப்பற்றி கொண்டு அதிகாரத்தை ஆட்டுவார்கள். இதுதான் இப்பொழுது உள்ள திமுகவின் நிலை. அன்று கருணாநிதி தலைமையிலாக இருந்த திமுகவிற்கும் இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுகவிற்கும் என்ன ஒற்றுமைங்க ஐயா? ஒரே ஒற்றுமைதான், கூட்டு கொள்ளை. இந்த அரசாங்க அதிகாரிகளையும் கொள்ளை கும்பல், அது கட்சின்னு சொல்லுவதே தவறு. இன்றைக்கு உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ள செயலர்கள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகள், மாவட்டங்கள் எல்லாருமே கொள்ளை கும்பல். அவர்களுடைய நோக்கம் மனிதர்களுக்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் நன்மை செய்வது அல்ல. அவர்கள் கொள்ளையடிப்பது மட்டுமே கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். நன்றிங்க ஐயா.